சொந்தம் எது சொந்தம் என்னம்மா, நம்ம வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டியா? எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட என் மேல அன்பு காட்டுற உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரிம்மா. ஏம்மா, நான் உன்னை கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதம்மா. ஏமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்களை இந்தாமா வாங்கம்மா போங்கம்மான்னு கூப்பிட போற? நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அவளுக்கு ஒரு பேர் வச்சுட்டா நல்லா இருக்கும். என்ன பேர் வைக்கலாம்? நீயே இவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வை. உனக்கு கூப்பிட சுலபமா இருக்குமேனு தான் இவங்களுக்கு பேர் வைக்க சொல்றேன். சரிப்பா, இன்னிலேந்து இவ பேரை ராதான்னு கூப்பிடலாமா? இத பாருமா, இனிமே உன் பேரு ராதா, தெரியுதா? சரிம்மா. ராதாங்கிற பேரு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கு பிடிக்கலம்மா. ராதாங்கிற பேரை வச்சு அவளை ஏமா ஞாபகப்படுத்துறீங்க? அம்மா, ராதான்னா அவனோட மனைவி பேருமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவ இந்த உலகத்தை விட்டு போய் கொஞ்சம் வருஷமாச்சு. இவன் கையால தாலி கட்டிக்கிட்டு 10 நாள் தாம்மா வாழ்ந்தா. அதுக்கப்புறம் விதிவசத்தால போய் சேர்ந்துட்டா. அவளை இன்னும் இவனால மறக்க முடியல. சார், கையெழுத்து போட்டேன் சார். நானும் 2 மாசமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். சபிதாவை எங்க மறைச்சு வச்சிருக்க? சபிதா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க சார். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாதியா. சபிதாவை க்ளோஸ் பண்ணிட்டியா? சார், நான் உண்மையிலேயே சொல்றேன் சார், அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க சார். சரி, உனக்கு தெரியாது, உட்காரு. பரவாயில்ல சார். சும்மா உட்காரியா. பரவாயில்ல சார். இந்த பாரியா, நீ உண்மையை சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை அப்ரூவரா மாத்தி உன்னை காப்பாத்திடுறேன். சார், நான் சத்தியமா சொல்றேன் சார், அவ எங்க இருக்கா என்னானா ஒரு விஷயமே எனக்கு தெரியாதுங்க சார். வரேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. வாங்கம்மா, உட்காருங்க. அவன் என்ன சொல்றான் சார்? அவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் சார். அவன் ஒரு பயங்கர கிரிமினல் சார். அவன் கேடி சார், எதை கேட்டாலும் தெரியாதேன்னு சொல்றான் சார். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம். பணத்தையும் எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டோம். நீங்க சொல்றத பார்த்தா நீங்களே இந்த கேஸை கைவிட்டுருவீங்க போல இருக்குது. அப்படிலாம் நினைக்காதீங்க சார். அவன் ஜாமீன்ல இருக்கான்ல, அதனால கொஞ்சம் தனாவட்டா இருக்கான். அவன் வழிக்கு வரலேன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்ல ஜாமீனை ரத்து பண்ணுவோம். குண்டர் தடுப்பு சட்டத்துல ஜெயில அடைச்சோம்னு வச்சுக்கோங்க, உண்மை தானா வந்துட்டு போகுது. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவன், அவன் தண்டனை அனுபவிச்சு தீரணும். கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரம் உங்க மக இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவோம். இப்ப போயிட்டு வாங்க. நீங்க அகிலாவோட அம்மா தானே? ஆமா. நீங்க? நான் சீதா. அகிலாவுக்கு என்ன நல்லா தெரியும். ஆமா, இப்ப அகிலா எங்க? ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டு போயிருக்காங்க. இப்போ வந்துருவா. அம்மா, அகிலாவை போல ஒரு பொண்ணை பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு, எந்த குறையும் வராது, நன்னா இருப்பா. பகவான் அவளுக்கு எப்பவுமே துணையா இருப்பாம்மா. வரேன்.
டாக்டர், அகிலாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பேபியோட பொசிஷன் கரெக்டா இருக்கு, growth-உம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கர்ப்பப்பை தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. பயப்படாதீங்க, குழந்தைய பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. யூட்ரஸ் வீக்கா இருக்கிறவங்க அதிகமா வெயிட் தூக்க கூடாது, அதிகமா வேலையும் செய்யக்கூடாது. அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? எந்த ப்ராப்ளமும் இல்ல, பயப்படாதீங்க. வரமா? பயந்துட்டீங்களா? மாமி இங்க இருக்கீங்க? ஆமாம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உன் புண்ணியத்துல காசிக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒதுங்கிறதுக்கு இங்க ஒரு நல்ல இடம் கிடைச்சது. நீ நல்லா இருக்கணும், ஒரு குறையும் வராது. உனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து புருஷன் வீட்டுக்கு போய் நீ நல்லபடியா இருக்கணும். வரோம், போலாமாமா? என்ன ஜானகி, ஒரு பொம்மை கடையை வீட்டுக்கு கொண்டு வந்துருக்குற? பின்ன என்னங்க, நம்ம வீட்டுக்கு வர பேர குழந்தையாச்சே, விட்டுடுவேனா? கடையில இன்னும் நிறைய பொம்மைங்க இருந்தது, அவ்வளவு வாங்கணும்னு ஆசையா தான் இருந்தது. ஆனா இப்போ இது போறோம்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இத பாருங்க, இது நல்லா இருக்கா? இத குளிர்காலத்துல போடலாம். இத பாருங்க, இது கொஞ்சம் வெயில் டைம்ல போட்டா நல்லா இருக்கும். இதெல்லாம் சாதாரணமா போட்டுக்கலாம். இன்னும் நிறைய இருந்தது, இப்போதைக்கு இது போதும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா, குழந்தை பிறந்தோடனே என்னுடைய ஹஸ்பண்ட சிங்கப்பூர் அனுப்ப போறேன். அங்கேருந்து இன்னும் நிறைய ட்ரெஸ் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சொல்ல போறேன். அங்கெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஆமாங்க, ஒன்றும் பெரிய வெரைட்டியா கிடைக்கல, அங்கதான் நல்லா கிடைக்கும். அதனாலதான் 5000 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இவனும் 5-6 பிள்ளைய பெத்த மாதிரி இம்புட்டு பொம்மையை வாங்கி வச்சிருக்கா. இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஆசைதான் தாயி. ஏ கழுவி, உடனே நீங்க வந்து உட்கார சொன்னா போ, உள்ள வேலை இருக்கும், போய் கவனி. சொன்ன உடனே பொசுக்குன்னு கோவம் வந்துருதாக்கு உங்களுக்கு. இன்னும் பிறக்காத பிள்ளைக்கு இவ்வளவு பொம்மையை வாங்கி வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல, அதான் சொல்ல வந்தேன். ஏன் என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்றியா? அப்படிதான் நடந்துச்சுன்னு வை, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வழி பண்ணிட்டு ஒண்ணு ஒரு வழி பண்ணிடுவேன். வித்யா, எதுக்கு இப்ப அனாவசியமா கோவப்படுற? இந்த நேரத்துல நீ ஆண்டவன் நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும். அவங்க ஏதோ ஊர் வழக்கத்தை சொல்றாங்க, எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆற? தாய், அது ஏதோ சின்ன பிள்ளை பட்டாசு வெடிச்ச மாதிரி படபடன்னு பேசுது, மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க. நீங்க உள்ள போய் ஓய்விடுங்க, போங்க. ஏங்க, நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு அந்த பாட்டி வந்து இங்க உட்கார்ந்து வித்யா மனசு நோக்கும்படியா பேசணும்? நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவ மனசு நோக்குமா இல்லையா? புரிஞ்சுதா பேசுறியா? பெரியவங்கிற மட்ட மரியாதை வேண்டாம். சரி, இதோட விடுங்க. வித்யா, நீ போய் குளிச்சுட்டு வாமா, டிஃபன் சாப்பிடலாம். சரிம்மா. ஏங்க, அகிலா ஸ்கேன் எடுத்துட்டு போயிருப்பால? தெரியலையம்மா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணிக்கல. ஆமாங்க, ஃபோன் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா ஒரு வீட்டில் 2 பேர் கர்ப்பமா இருந்தா ஒருத்தர் சந்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அகிலா வந்துட்டு போயிட்டாலான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வித்யாவை கூட்டிட்டு போலாம். டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டுமா? பண்ணு. ஹலோ டாக்டர், நான் ஜானகி பேசுறேன். நான் நல்லா இருக்கேன் டாக்டர். அகிலா அங்க வந்தாளா? ஸ்கேன் எடுத்தாளா? ஓஹோ, சரி டாக்டர், நான் நாளைக்கு வித்யாவை அங்க அழைச்சிட்டு வரேன். ஓகே. எங்க அகிலா டாக்டர் பார்த்து ஸ்கேன் எடுத்துட்டு போயிட்டாளாமே? ரிப்போர்ட் பத்தி ஏதாவது சொன்னடா? அடடே, அதை கேட்க மறந்துட்டேனே. சரி, நாளைக்கு வித்யாவை கூட்டிட்டு போறோம்ல, அப்ப கேட்டுடலாம். அம்மா, வித்யா, என்னம்மா நீ? கொஞ்சம் பார்த்து பாத்ரூம்குள்ள போக கூடாது. நான் என்னமா பண்றது? கால எடுத்து பாத்ரூம்ல மெதுவா நிக்க கூட முடியலம்மா. எங்க வலிக்குது? இங்க வலிக்குது. கால் தான் வலிக்குது.
இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வித்யா, என்ன வித்யா நீ இந்த நேரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? என்னாச்சுமா? ஏண்டி தாய்மா, அந்த பாத்ரூம் 2 நாளைக்கு ஒரு தடவை ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வாஷ் பண்ண கூடாது? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு வீட்டுல இருக்கால, பாத்ரூம் பூரா. சரி வா, அழாதம்மா, பார்த்து வா, பார்த்து இது வா, பார்த்து பார்த்து. இது ரொம்ப வலிக்குதா? ஆமாம்மா, இடுப்பு ரொம்ப வலிக்குதுமா, பயமா இருக்கு. பார்த்து பார்த்து வா. என்னம்மா ரொம்ப வலிக்குதுமா. டாக்டர் கிட்ட போயிடலாமா? எங்க டாக்டர் கிட்ட போயிடலாங்க. டாக்டர் கூட்டிட்டு போயிருவோம். ரெடி பண்ணி சொல்லு. முள்ள முள்ள முள்ளம்மா. என்ன பொண்ணு நீ, சொன்னா கேட்க மாட்டேங்க. டாக்டர், வித்யாக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, ஹாப்பியா இருங்க. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பாத்ரூம்ல வழிக்கு வந்துட்டான்னு ரொம்ப பதறிட்டோம் நாங்க. இப்ப நீங்க சொல்ல விட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கு டாக்டர். ஒரு 2 hours அவங்க இங்க அப்சர்வேஷன்லயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். டாக்டர், குழந்தைக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க மருமக அகிலாவை கூட நெட்டா ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அகிலாவுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையா டாக்டர்? அகிலாவுக்கு கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆனா இந்த பிரசவத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படும்படியே ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. வித்யாவுக்கு ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களே, பயப்படும்படியா ஒண்ணு இல்லையே? பயப்படும்படியா ஒண்ணும் இல்ல. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன் டாக்டர், வித்யாக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரி சார், அந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு இதான் டாக்டர் முதல் குழந்தை. எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே தான். சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்ற இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டோம். இல்ல சார், சொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கிறப்போ அதை நாங்களும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்க எல்லாம் படிச்சவங்க, சொன்னா புரிஞ்சுக்குங்கன்னு நினைக்கிறேன். என்ன குழந்தைன்னு கேட்டா சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன? கொஞ்சமா பணம் வாங்குறீங்க? அது மட்டும் இல்ல, இந்த ஆஸ்பத்திரிக்கு 2 ஃப்ளோர் நாங்க தான் கட்டி கொடுத்துருக்கோம். எங்களுக்கே இப்படி பண்ணா எப்படி? வயித்துல இருக்கிறது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ஆர்வம் இருக்காதா? ஆமா, நீங்க என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. தாயும் குழந்தையும் நல்லபடியா இருக்காங்க. என்னால இப்போதைக்கு இதை தான் சொல்ல முடியும். ஜானகி, ஏன் வீணா ஆத்திரப்பட்டு கத்துற? டாக்டர் எவ்வளவு பொலைட்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு. சாரி டாக்டர். நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. அவங்க ஏதோ ஆர்வத்துல கேட்டாங்க. வாங்கம்மா, நம்ம போலாம். மாப்ள, நீங்க வித்யாவோட இருங்க. சரி மாமா. உங்களுக்கு வித்யாவுக்கு சாப்பாடு வாங்கி அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே மாமா. வா ஜானகி. மெதுவா. ஜானகி, நீ ஹாஸ்பிட்டல்ல நடந்துகிட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கலன்னு கேக்குறேன். ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். என்ன குழந்தைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன? அதுக்காக தான் 1000 செலவு பண்ணிருக்கிறோம். என்னம்மா புரியாம பேசுற? கருவுல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு சொல்லக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு. கவர்மெண்ட்ல இப்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேணா சொல்ல வேணாங்க. இவங்க தனியார் ஹாஸ்பிட்டல் தானே, இவங்க சொன்னா என்ன? இவன் பிடிவாதத்தை விடவே மாட்டேம்மா. நீ அந்த படிச்ச டாக்டர் பேசினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஒரு தாயினுடைய ஆர்வத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் கோபம் வந்துடுது. நீ எனக்கு அவசரப்படுற? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிட போகுது. ஏண்டா, அது எனக்கு தெரியாதா? அந்த ஆர்வத்தை தானடா நான் கேட்கிறேன். இந்த டாக்டருக்கு சொல்றதுக்கு என்னடா? உடுகா, ஒண்ணு ஆம்பளை குழந்தை இல்ல பொம்பளை குழந்தை, இது 2 விட வேற என்ன இருக்க போகுது? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? அது சரிடா கணேசா. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அகிலாவனுடைய குழந்தை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்கு என்னடா அர்த்தம்? அதான் நல்லா இருக்குன்னு தெளிவா அவரே சொல்லிட்டாரு, அதான் அர்த்தம். நான் அதை கேட்கலடா. நீ என்னமோ அகிலாவனுடைய குழந்தை என்னமோ ஆயிடும்னு சொன்னேன். டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. நீ சரியான மருந்து தானே கொடுத்த? என்னக்கா அது? தப்பான மருந்தை கொடுக்க சொல்லிட்டு நீயே சரியான மருந்து கொடுத்தான்னு கன்ஃபியூஸ் பண்ற. நீ சொன்னபடி சரியா அந்த தப்பான மருந்து தான் கொடுத்தேன். டாக்டர் அகிலாவோட கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொன்னாரு, அதை கவனிக்கல. அதுதாண்டா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அப்பா,
இப்போது மருந்து நல்லபடியா வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டே அது போதுங்க. ஏண்டா அதையும் மீறி குழந்தை பிறந்துருச்சுன்னா என்னங்க அது என்னென்னத்தையும் சொல்லி நான் மாட்டி விட பாக்குறேன். இப்போ காய்கறி பை வீக்கா இருந்ததுன்னா அதுல மேல மேல காய்கறி போட என்ன ஆகும்? பை கீஞ்சிடும். அதே மாதிரி குழந்தை வளர வளர கர்ப்பப்பை வீக் ஆயிடும். அப்ப குழந்தையோட நிலைமை என்ன நீயே புரிஞ்சுக்க. இவன் வேற எதையோ சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கிறான். குழம்பிட்டல இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இரு, பசிக்குது, போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சொல்றதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப பயமா இருக்குக்கா. இப்படி போலீஸ் கேஸ்னு சுத்திட்டு இருந்தா அண்ணன் வாழ்க்கை என்னத்துக்காகும்? ஏன் அது வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது? பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அகிலா. சபிதா இப்போ காணாம போயிருக்கா, அதனால கார்த்திகை சந்தேகப்படுறாங்க. போலீஸ் அவனை விசாரிச்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவனை குற்றவாளின்னு யாருமே சொல்லலையே. நாளைக்கு சபிதா நேரா வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நீ வீணா கவலைப்படாதம்மா. என்னடி ரெண்டு பேரும் கார்த்திகை பத்தி பேசியே கவலைப்பட்டு இருக்கேல. இத பாருங்க, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் எந்த தப்பும் செய்யல. பகவான் அவனை கைவிட மாட்டான். தைரியமா இருங்கோ. அகிலா வாங்கக்கா. சாப்பிட்டியா? வாடி மல்லிகா, என்ன முருங்கைக்கீரையோட வந்திருக்க? இனிமேதான் சமையலே வா. இல்ல மாமி, முருகாம இருக்கவங்க முருங்கைக்கீரையை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சொல்லவே இல்லையே. எத்தனை மாசம்? ஐயோ பாரு இந்த லலிதாவே, நான் அகிலாவுக்குள்ள கொண்டு வந்தேன். பாருங்க அக்கா, இந்த லலிதா அப்படி கிண்டல் பண்றான்னு. சும்மா ரெண்டி. அகிலா, உனக்கு தினமும் நிறைய முருங்கைக்கீரை கொண்டு வந்து தாரேன். நல்லா சாப்பிடு, இரும்பு சத்து அதிகம். அப்பதான் பிறக்க போற புள்ள நல்லா கொழு கொழுன்னு ஆரோக்கியமா பிறக்கும்ல. தினைக்கும் எங்க அக்கா கீரை சாப்பிட்டா அப்புறம் பிறக்கிற குழந்தை நான் தான் கத்தம். பாருங்கம்மா. இப்பதாண்டி நேக்கே புரியறது. உங்க அம்மா உன்னை பிள்ளையாண்டு இருக்க வச்ச நிறைய முருங்கைக்கீரை சாப்பிட்டுருப்போம். அதான் இப்படி நீ தலன்னு இருக்க. சும்மா இருங்க மாமி. எங்க வீட்டை சுத்தி நிறைய முருங்கை மரம் இல்ல? ஆமா. உங்க கூட பிறந்தது எத்தனை பேரு? ஏன் கேக்க? மொத்தம் 9 பேரு. அப்போ உங்க வீட்டுல உள்ள முருங்கை மரம் எல்லாம் மொட்டையா தான் இருக்கும்ல? பாருங்கக்கா, பவானி சும்மா கிண்டல் பண்றது. ஏண்டி இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளவு கலாட்டா பண்றீங்க? இவா ரெண்டு பேர் இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி இருந்தது. இப்பதான் கலகலப்பா இருக்கு. சாரதாக்கா, அகிலாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன். அனுப்பி வைக்கிறீங்களா? தாராளமா கூட்டிட்டு போ. நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன்? ஏண்டி மல்லிகா, அகிலா ஆத்துக்கார் வந்தா அவ ரெண்டு பேருக்கு எங்க ஆத்துல விருந்து வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ளேயே நீ லலிதா முந்திக்கிறேல. ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போங்க. அந்த சாப்பிட நானும் வந்து சாப்பிடும்ல. ஹலோ, யாரு? மாப்பிள்ளையா? இத கூப்பிடுறேன், இருங்க. அகிலா, அகிலா, அடியே, உன் ஆம்பளையா போன் பண்ணிருக்க, உன்னை கூப்பிடுறேன். பாத்து பாத்துடியா. ஆம்பளையா போன் பண்ணன்னு சொன்னோன்னா முகத்துல சந்தோஷத்தை பாரு. மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பா